வணக்கம் பிள்ளைகள். குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்களுக்கான இந்த வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இலவச வகுப்பாக இன்றைய வகுப்பு உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் நான் வரவேற்று கொண்டு போகிறேன். ரைட். ஸோ நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மணித்தியாலம் ஆகையினால நாங்க நேரடியாக நாங்க வகுப்புக்கு போக போறோம். ஸோ நேரடியாக இன்றைக்கு எங்களோட பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். சரி, இப்ப நாங்க இன்றைக்கு இறுதி பரீட்சையில வரக்கூடிய சில வினாக்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரப்போறோம். இறுதி பரீட்சையில் வரக்கூடிய வினாக்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இந்த இன்றைய கற்றல் முறைகள் இருக்க போகுது. பார்ப்போம். வளமை போல எங்களுக்கு தெரியும், வளமையா இந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்கள் ஒரு டிஸ்கஷன் மெத்தட்ல நாங்கள் போடுறாங்க. ஸோ அதே டிஸ்கஷன் மெத்தட்ல நாங்கள் இன்றைக்கும் போகலாம். வளமை போலவே டிஸ்கஷன்ல போவோம். நீங்கள் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். அதே போல சந்தேகங்கள் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் பண்ணியும் கேட்கலாம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் கதைக்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஜூம் கிளாஸ் அனுபவங்கள் இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சரி, ஸோ இன்றைக்கு கேள்விக்கு போகிறோம் பிள்ளைகள். முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க. ரைட். ஸ்கிரீன் தெரியலன்னு சொன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலன்னு சொன்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ அருணகிரிநாதரால் போற்றி பாடப்பட்ட ஈழத்து திருத்தலங்கள். ஸோ நாங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போறோம்னு சொன்னா நாங்க 28 கேள்வி முன்னுக்கு பார்த்துருக்கோம். உங்களோட வளமையான வகுப்புல பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கு 29 கேள்விகளை வாரோம். அருணகிரிநாதராலே போற்றி பாடப்பட்ட ஈழத்து திருத்தலங்கள் யாராவது விட சொல்லுங்க பார்ப்போம். கந்தவனம், அதாவது கந்தவன கடவை இல்லையா? முழு பேர் கந்தவன கடவை. கதிர்காமம், கதிர்காமம் கந்தவன கடவை. ஓகே, கதிர்காமம் கந்தவன கடவை. வேற விடைகள்? நல்லூர், நல்லூர், நல்லூர். ஓகே, வெரி குட், நல்லூர். பிள்ளைகள், என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகாம வருதானே? கிளியரா வருதா? என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகாம? ஓகே ஓகே ஓகே, ரைட். சரி, என்னடா சில பேர் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. என்னுடைய சைட்ல கவரேஜ் வீக்கா இருக்கான்னு செக் பண்ணான். ஓகே. சோ அருணகிரிநாதராலே ஓகே ஓகே அருணகிரிநாதராலே போற்றி பாடப்பட்ட ஈழத்து திருத்தலங்கள் என்று கேள்வியை வழியாக முகேஷ், முகேஷ் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. முகேஷ் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். சோ அருணகிரிநாதரால பாடப்பட்ட ஈழத்து திருத்தலங்கள் என்று சொல்லிக்கல ரெண்டு விதமான தலங்களை நாங்க பார்க்கலாம். ஒன்று முருகன் தலங்கள் என்று சொல்லியும் பார்க்கலாம், இல்ல பொதுவா ஈழத்து திருத்தலங்கள் என்றும் பார்க்கலாம். இப்ப நீங்க சொன்ன விடையெல்லாம் முருகன் தலங்கள் இல்லையா? கதிர்காமம் முருகன் தலம், கந்தவனக்கடவை முருகன் தலம், நல்லூர் முருகன் தலம். இப்ப முருகன் தலங்கள் மீது மட்டும்தான் அருணகிரிநாதர் போற்றி பாடி இருக்கிறாரா? அருணகிரிநாதர் முருகன் தலங்கள் மீது மட்டும்தான் போற்றி பாடி இருக்கிறாரா? இல்ல. ரைட். அப்ப சொல்லுங்க, அப்ப வேற என்ன தலங்கள் மீது பாடி இருக்கார்? வேற என்ன தலங்கள் மீதும் பாடல் பாடி இருக்கார்? அருணகிரிநாதர் வேறு எந்த தலங்கள் மீது பாடல் பாடி இருக்கிறார்? திருக்கோணேச்சரம் மீது பாடப்பட்டிருக்கிறது. திருக்கோணேச்சரம் மீது பாடப்பட்டிருக்கிறது. வேற திருக்கேதீச்சரம் மீது பாடப்பட்டிருக்கிறதா? கதிர்காமம் முருகன் தலமா சொல்லிட்டோம். கதிர்காமம் முருகன் தலம், அதாவது முருகன் தலங்கள் மாத்திரமின்றி வேறு கோவில்கள் மீதும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அப்ப அந்த வகையில திருக்கோணேச்சரம் மீது பாடியிருக்கிறார். இப்ப திருகோணமலை என்று சொல்லி பொதுவா பாடியிருக்கிறார். அப்ப திருகோணமலை என்றக்குள்ள திருக்கோணேஸ்வரத்தை பாடியிருக்கிறா, இல்லாட்டி வில்லூன்றி என்ற முருகன் கோயிலை பற்றி பாடியிருக்கிறா என்ற விவாதங்கள் போய்கொண்டிருக்கு. தெக்கார மாகோணத்தானே என்று சொல்லியிருக்கிறார். தெக்கார மாகோணத்தானே என்று சொல்லக்குள்ள கோணமலையை பாடியிருக்கிறார் என்றது எங்களுக்கு குறிப்பிட வரும். அதே மாதிரி முன்னேஸ்வரம் போன்ற தலங்களையும் பாடியிருக்கிறார் என்று அறிகிறோம். காரைநகர் சிவன் கோயிலை பற்றி பாடியிருக்கிறாராம்.
சரியா? இப்படி அருணகிரிநாதருடைய திருப்புகளில் நிறைய கோயில்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு என்று சொல்லி இப்ப திருப்புகள்ல இருந்து நேரடியான சான்று இல்லை, மற்ற கோயில்களுடைய தலபுராணங்கள் அந்த கோயில்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்க்கக்குள்ள அந்த வரலாறுகள்ல இந்த கோயில்கள் பற்றியும் பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். சரியோ? அப்ப அது தெளிவா இருந்து கொள்ளுங்க. அருணகிரிநாதர் வெறுமனே கதிர்காமத்தின் மீது மட்டும் அல்லது முருகன் கோயிலின் மீது மட்டும் அவர் பாடல் பாடவில்லை, ஏனைய கோவில்களுக்கும் பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த வகையிலே திருகோணமலை அதுக்குள்ள வரும், நீங்க ஊரை போட்டாலும் பரவாயில்ல, திருகோணமலை மீது பாடியிருக்கிறார் என்றாலும் சரி. அதே நேரத்தில் நீங்க இந்த காரைநகர் சிவன் கோவில் சொல்லலாம், சரியா, முன்னேஸ்வரம் சொல்லலாம், இப்படி கோவில்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இது நாங்க வளமையா சொல்றது இந்த பகுதி 2 முதலாவது கேள்வி, முதலாவது 20 மார்க்ஸுக்குரிய அந்த 10 கேள்விக்குள்ள வருகின்ற பொழுது 2 தலங்கள் என்று கேட்டாங்கன்னா 2 தலம் கொடுக்கணும். இல்ல தலங்கள் என்று சொல்லல, எத்தனை தலம் என்று சொல்லல, பொதுவா தலங்கள் என்று கேட்டிருந்தாங்கண்டா நீங்கள் 2க்கு மேல தலங்களை கொடுத்துக்கொள்ளுங்க. சில நேரங்களில் இத்தனை தலங்கள் என்று கேட்கல, அருணகிரிநாதரால் போற்றி பாடப்பட்ட ஈழத்து திருத்தலங்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி இப்படிதான் இருக்குன்னு சொன்னா நீங்கள் 2 மார்க்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ ஆகையினால 2க்கு மேல நீங்கள் விடைகளை கொடுத்து கொள்ளணும். சரியா? அதுக்காக தான் நான் 3 கோயிலை தந்திருக்கேன். அப்ப கதிர்காமம், கந்தவனக்கடவை, நல்லூர், இந்த 3 முருகன் ஆலயம். இதை விட திருக்கோணேஸ்வரம் இருக்கு, அதே மாதிரி காரைநகர் சிவன் கோவில் இருக்கிறது, அதே மாதிரி முன்னேஸ்வரம் இருக்கிறது, இப்படியான கோவில்கள் இருக்கிறது. சரியோ? ரைட். அப்ப அருணகிரிநாதர். இப்ப இன்னொரு கேள்வி கேட்க போறேன். அருணகிரிநாதரால பாடப்பட்ட இலக்கியங்களை சொல்லுங்க பார்ப்போம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், திருவகுப்பு, மயில் விருத்தம், வேற வேல் விருத்தம், சேவல் விருத்தம், ஓகே, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. ரைட். இப்ப தொகுத்து கொள்ளுவோம். தொகுத்து கொள்வோம். சரி, திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவகுப்பு, சேவல் விருத்தம், திருவகுப்பு, வேல் வகுப்பு, இதெல்லாம் அருணகிரிநாதராலே பாடப்பட்ட இலக்கியங்கள். சரி, அப்ப இந்த இலக்கியங்கள்ல இலங்கை மீது பாடப்பட்ட இலக்கியம் எது? இலங்கையில் உள்ள தலங்கள் மீது பாடப்பட்டது எது? கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் பாடப்பட்டதா? இல்லை. திருப்புகழ் பாடல்கள், திருப்புகழ் பாடல்கள்ல தான் இலங்கை தலங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றதை கவனிச்சு கொள்ளும். சரியோ? ரைட். அப்ப ஒன்று இலங்கை மீது பாடப்பட்டது திருப்புகழ் பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. ஆனா அருணகிரிநாத திருப்புகழ் தவிர்ந்த இன்னும் பல நூல்களையும் பாடியிருக்கிறார், அதையும் கவனிச்சு கொண்டீங்கன்றால் சரி. ரைட். நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு செல்ல போறோம். அடுத்த வினா, திருநாவுக்கரசருக்கு சமணர்கள் இழைத்த கொடுமைகளும் பாடிய பதிகம். இது உங்களோட 2024ஆம் ஆண்டு கடந்த வருடம் வந்த பேப்பர்ல இது கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க இப்படி ஒரு கேள்வி பார்க்கல எங்கெங்க பார்க்கலாம்னு சொன்னா பகுதி 2 முதலாவது கேள்விக்குள்ள பார்க்கலாம், பகுதி 2 ஏனைய கேள்விகளுக்குள்ளேயும் பார்க்கலாம். அப்ப நாங்க 2 மார்க்ஸுக்கு இது எதிர்பார்க்கலாம், 3 மார்க்ஸுக்கு எதிர்பார்க்கலாம், 5 மார்க்ஸுக்கு கூட இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். சரியோ? அதே மாதிரி பார்ட் 1க்குள்ளேயும் வரலாம். இதுக்குள்ள வரக்கூடிய விடைகள் பார்ட் 1க்குள்ளேயும் வரலாம். அப்ப பார்ப்போம். நாவுக்கரசருக்கு சமணர்கள் இழைத்த கொடுமைகள் பாடிய பதிகம். அப்ப இப்படி ஒரு வினா 5 மார்க்ஸுக்கு கேட்டா நாங்கள் கொடுமைகளை மட்டும் எழுதிட்டு போனா எங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்காது. சோ பதிகங்களை நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும். அப்ப சொல்லுங்க ஆகும், நாவுக்கரசருக்கு சமணர்கள் இழைத்த கொடுமைகள் என்ன, பதிகங்கள் என்ன? சுண்ணாம்பு அறையிலிட்டார்கள். வெரி குட். கல்லோடு கட்டி கடல்ல போட்டார்கள். நஞ்சு கலந்த பாட்சோறு கொடுத்தார்கள். வெரி குட். நஞ்சு கலந்த பாட்சோறு கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட யானை? மதங்கொண்ட யானை. மதங்கொண்ட யானையை ஓவினார்கள். அப்ப இந்த 4ம் சமணர்கள் நாவுக்கரசருக்கு செய்த கொடுமைகள். இதை விட வேற கொடுமைகள் இருக்கா? இதை விட வேற கொடுமைகள் நாவுக்கரசருக்கு சமணர்கள் செய்த கொடுமை இருக்கா? ரைட். இதுல கேள்வி கேட்டிருக்கு, கடந்த காலங்கள்ல வந்த கேள்வி திரும்பி வருமா வராதா அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு மாயைக்குள்ள இருப்பீங்க. போன வருஷம் வந்த கேள்வி இந்த வருஷம் வராது அப்படின்னு சொல்லி. இப்ப போன வருஷம் வந்த கேள்வி இங்க வராது. எப்படி வராதுண்டா, கேள்வி திரும்பி வராது. ஓகே, கேள்வி திரும்பி வராது, ஆனா விடை கேள்வியாக மாறி வரலாம்.
இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப நாவுக்கரசருக்கு சமணர்கள் இழைத்த கொடுமைகள் பாடிய பதிகம் என்ற கேள்வி போட்டிருக்கேன். இப்ப இதே கேள்வி திரும்பி வருமா என்று சொன்னா, இப்ப பாஸ் பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு, போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷம் வந்திருக்கு, அதே கேள்வி திரும்பி வருமாண்டா? அப்படியே அதே கேள்வி திரும்பி வராது, அதே பேட்டர்ன்ல அப்படியே வராது. ஆனா இந்த விடை கேள்வியாக மாறலாம். இல்லாட்டி சந்தர்ப்பங்களை தந்து, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் இழைத்த கொடுமைகளையும் பாடிய சந்தர்ப்பங்களையும் பாடிய பதிகத்தையும் கேட்டிருக்கேன். இப்ப அங்க உங்களுக்கு ஒரு பதிகத்தை போட்டுட்டு இந்த பதிகம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் மட்டும் கேட்கலாம். இல்லாட்டி சந்தர்ப்பத்தை சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்ட பதிகம் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது MCQ-குள்ளையும் வரலாம், பகுதி 2-குள்ளையும் வரலாம். இப்போ நாங்கள் இந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை திரும்பி ஒரு தரம் பார்க்க வேண்டிய தேவை என்னன்னு சொன்னால், அந்த கேள்வியினுடைய விடை எங்களுக்கு திரும்பி ஒருக்கா வினாவாக வரும். வளமையாக வார நாங்கள் வளமையாக கதைக்கிறோம், நாங்கள் அப்படி நிறைய விஷயம் கதைச்சு கொண்டு போகிறோம், நாங்கள் அது மற்றவங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அதனால் பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்வியை நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, சரியா, தட்டி கொண்டு போயிடாங்க, திரும்பி திரும்பி ஒருக்கா பாருங்க. ஓகே, ரைட். அது உங்களுக்கு நிறைய பிரயோசனமாக இருக்கு. சரி, ஓகே, ரைட். அப்போ இந்த சமணர்கள் திருநாவுக்கரசருக்கு இந்த 4 கொடுமைகளும் தான் செய்திருக்காங்களா? வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் பதில் இருக்கா? கிளியர் பண்ணிக்கொள்வோம் இருக்கா? யோசிக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. எங்களோட சிலபஸுக்கு இந்த 4 தான் சமணர்கள் செய்த கொடுமையாக நாங்கள் படிக்கிறோம். ஸோ எங்களோட சிலபஸுக்குள்ளே இருக்கிறது மட்டும், பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும், பாடநூலில் இருக்கிறது தான் எங்களுக்கு விடையாக வரப்போகுது. ஆகையினால நீங்கள் யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இப்படி கேட்டோன்னே ஐயோ வேறு இருக்கோன்னு சொல்லி தான் கேட்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த 4 சந்தர்ப்பங்களும், அந்த 4 சந்தர்ப்பங்களில் பாடிய பதிகங்களும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், ஒவ்வொன்றா பார்ப்போம். சுண்ணாம்பரையிலே இட்ட பொழுது நாவுக்கரசர் அந்த சுண்ணாம்பரையினுடைய வெம்மையிலிருந்து மீண்டெழுவதற்கு பாடிய பதிகம் என்ன? மாசில் வீணையும். வெரி குட். சோ மாசில் வீணையும். அப்ப சுண்ணாம்பரையிலே இட்ட பொழுது திருநாவுக்கரசர் பாடிய, அப்பர் பெருமான் பாடிய பதிகம் மாசில் வீணையும். ரைட். 2வது, மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது பாடிய பதிகம் என்ன? மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது பாடிய பதிகம். என்னுடைய வளமையான கிளாஸுக்கு வாராக்கள் கொஞ்சம் விடைகளை சொல்லாங்க, மற்றவங்க சொல்லட்டும், மற்றவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். ரைட். மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது பாடிய பதிகம் என்ன? மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது பாடிய பதிகம் சுண்ணவன் சந்தனச்சாந்து. பிள்ளைகளோட சவுண்ட் உங்களுக்கு கிளியரா? சோ இன்பாக்ஸ்ல சவுண்ட் காணான்னு கேக்குறாங்க. சவுண்ட் கிளியரா? ஓகே ஓகே. அப்படின்னா சவுண்ட் ஓகேமா? ஓகே. அப்ப உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லைன்றாக்கள் கொஞ்சம் உங்களோட சவுண்டை கொஞ்சம் டிவைஸ் சவுண்டை கொஞ்சம் கூட்டி பாருங்க. ஓகே ஓகே, ரைட். ஸோ மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது சுண்ணவன் சந்தன சாந்து என்ற பதிகம் பாடினார். ஓகேயா, கிளியரா? சுண்ணவன் சந்தன சாந்து, சரியா? மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது சுண்ணவன் சந்தன சாந்து பாடியிருக்கிறார். நஞ்சு கலந்த சோறு கொடுத்த பொழுது பாடிய பதிகம். நஞ்சு கலந்த சோறு கொடுத்த பொழுது பாடிய பதிகம். நஞ்சு கலந்த சோறு கொடுத்த பொழுது பாடிய பதிகம். எங்களுக்கு பாடநூல்ல அதுக்கு பதிகம் தரல, அப்படித்தானே? பாடநூல்ல பதிகம் தரல. நஞ்சு கலந்த உணவு கொடுத்த பொழுது அந்த நஞ்சு இறைவன் அருளால் அமிர்தமாக மாறியது அப்படின்னு சொல்லி இருக்கு. பாடம் அங்கே தேவாரம் தரல, அதனால எங்களுக்கு அது தேவையும் இல்லை. சரியோ, எங்களுக்கு அது பரீட்சைக்கு பதில் தேவையில்லை சொன்னாங்க. அதை தாண்டி கொண்டு போகலாம். ரைட். 3வது, 4வது, கல்லோடு கட்டி கடலில் இட்ட பொழுது பாடிய பதிகம். கல்லோடு கட்டி கடலில் இட்ட பொழுது பாடிய பதிகம் சொற்று நைவேதியன். வெரி குட், சொற்று நைவேதியன். சரியோ, ரைட். அப்ப இதுதான் இந்த 4 சந்தர்ப்பங்கள், 3 பதிகங்கள் எங்களுக்கு இருக்கு. அப்ப சுண்ணாம்பரையில இட்ட பொழுது மாசில் வீணை என்று பாடுகிறார். மதங்கொண்ட யானையை ஏவிய பொழுது சுண்ணவன் சந்தனச்சாந்து என்று வருகிறது. நஞ்சு கலந்த சோறு கொடுத்தார்கள், அதற்கு அவர் இறைவன் அருளால் அது அமிர்தமாக மாறியது. அதுக்குரிய பதிகம் எங்களுக்கு பாடத்தில் இல்ல. கல்லோடு கட்டி கடல்ல போட்ட பொழுது அதான் அவர்கள் கடைசியாக செய்தது. அப்படி செய்யக்குள்ள அவர் சொற்றுணை வேதியன் என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடினார். இப்ப இதுல இந்த சொற்றுணை வேதியன் என்ற பதிகத்துக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. சொற்றுணை வேதியன் என்ற பதிகத்துக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. என்ன பதிகம்? அந்த பதிகத்துக்கு என்னென்று சொல்லுவோம்? என்னென்று அந்த பதிகத்துல பேர் சொல்லுவோம்? சொற்றுணை வேதியன் என்ற பதிகத்துக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்கு. நமச்சிவாய பதிகம். ஹாரிக்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கார். ரைட். இப்ப கொஞ்சம் நார்மலா தானே விட வருது, அதனால கொஞ்சம் சொல்லுங்க, பரவாயில்லையா? ஓகே, நமச்சிவாய பதிகம் என்று சொல்லுவோம். அப்ப இப்ப இன்னொரு கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்பேன்? நமச்சிவாய பதிகத்துக்கு நமசிவாய பதிகத்தை பாடியவர் திருநாவுக்கரசர். அதை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. அதுல தான் நாங்க வந்திருக்கோம். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி வரும்? இந்த திருத்தலத்துல வேற யார் பாடி நமச்சிவாய பதிகம் நாளைக்கு காரணம். ஓகே, அது காரணம். ஓகே, காரணம் சொல்லுங்க. அப்போ நமச்சிவாய பதிகம் காரணம் என்ன? ஏன் அப்படி அழைக்கப்படுது?
நமச்சிவாய இறுதியில் வந்து நமசிவாய அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த பதிகத்தில் அடங்குகின்ற ஒவ்வொரு பாடல்களின் இறுதியிலும் நமச்சிவாய என்று முடிவதனால் அது நமச்சிவாய பதிகம் என்று அழைக்கப்படுது. ரைட். இப்ப நமச்சிவாய பதிகம் என்று சொல்லக்குள்ள இன்னொரு கேள்வி நான் கேட்பேன். என்னன்னு சொன்னா, வேறு யார் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கிறாங்க? வேறு யார் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்காங்க? அப்ப வேறு யார் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்காங்க? சுந்தரன் சம்பந்தரும். ஓகே, இது நாங்க அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற விஷயம். சுந்தரரும் சம்பந்தரும். சம்பந்தர் பாடிய நமச்சிவாய பதிகம் காதலாகி கசிந்து, சுந்தரர் பாடியது மற்ற பெற்றெனக்கின்றி. சரியோ? ரைட். சோ இது இருவருடைய நமச்சிவாய பதிகங்கள். அப்ப இந்த பதிகங்கள் வருதானே சொல்லுமா? துஞ்சலும் வரும். துஞ்சல் இல்லாத பொழுதிலும் வரும். துஞ்சல். இப்ப இதுல என்ன வித்தியாசம் என்றா, இந்த துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்றதுல கடைசியில எப்படி முடியும்? கடைசியில எப்படி முடியும்? நமச்சிவாயவே இல்ல, துஞ்சல் இல்லாத போதிலும் அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. சரியா? அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காதலாகி கசிந்து என்பதுல நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று முடியும். நமச்சிவாய என்ற அஞ்செழுத்து வரும். சொற்றுணை வேதியன்ல கடைசியா நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய என்று வரும். அதே மாதிரி மற்ற பெற்றெனக்கின்றி அதுல நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நாள் நமச்சிவாயவே என்று முடியும். அப்ப இந்த மூன்றுலையும் ரைட். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இல்லை தானே யாரும். ஸோ முன்ன பின்ன கிளாஸ்லையும் நீங்கள் நிறைய ஜூம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ சின்ன பிள்ளை இல்லை. ஸோ இதில் 2 பேர் இந்த ஸ்க்ரீனில் கீறி விளையாடி கொண்டிருக்கிறீங்க. ஓகே. ஸோ எங்களோட வளமையான கிளாஸ்லேயே தெரியும், நான் சில ஸ்ட்ரிக்டோட தான் கொஞ்சம் கிளாஸை நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் பேரை நிப்பாட்டி தான் கிளாஸஸ் எடுத்து கொண்டிருக்கோம். சரியோ? ஸோ இப்படி ஒரு கிளாஸ் நான் செய்யக்குள்ள, அதுவும் இன்றைக்கு ஒரு நியூ இயர் புது இயர் தொடங்கியிருக்கு. இன்னும் 50 நாளில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு நான் இப்படி ஒரு கிளாஸ் எடுக்கக்குள்ள, நீங்கள் இப்படி ஸ்க்ரீனில் இப்படி சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை செய்தால், சமணர்கள் செய்த கொடுமையை கூட திருநாவுக்கரசர் சமாளிச்சுட்டே. ஆனால் இப்படி செய்கிற கொடுமைகளை இப்படி சமாளிக்கிற சொல்லுங்க ஆகும். ஸோ ஆகையினால இப்படியான வேலைகள் செய்யாதீங்க. ரைட். கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிரியோசனம் இல்லைன்னா சொன்னால் நீங்கள் லீவ் பண்ணிட்டு விட்டுருங்க. வேறு யாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்வாங்க. ஏன்னா இப்போ குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட 62 பேர் இருக்கிறீங்க. குரூப்பில் 61 பேர். ஸோ 61 பேர் இருக்கீங்க. இது ஒரு இந்த ஃப்ரீ பேக்கேஜ். ஸோ 100 பேர் தான் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம். ஸோ வேறு யாரும் லேட்டாக தெரிஞ்சு கிளாஸுக்கெல்லாம் வரைக்குள்ள அவங்களோட இடத்தை நீங்கள் பிடிச்சி கொண்டுருக்கிறீங்க. பாருங்கள், இப்போ இந்த 2 நிமிஷம் உங்களை பற்றி கேட்கறதுனால நாங்கள் பாடத்துலேருந்து கொஞ்சம் பின்னுக்கு வந்துட்டோம். ஸோ ஆகையினால இப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ரைட். ஓகே. ஸோ அப்போ இந்த 3 தேவாரத்திலையும் கடைசியாக நமச்சிவாய என்று சொல்லி முடியும். அதனால அது நமச்சிவாய பதிகம் என்று சொல்லி சொல்லப்படுறது. துஞ்சல் இல்லாத பொழுதிலும் வந்து அது பஞ்சாட்சர பதிகம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதையும் வந்து நாங்கள் 5 எழுத்து பதிகம், பஞ்சாட்சர பதிகம்னா பொதுவாக சொல்றது. இந்த 3 தான் நமச்சிவாய பதிகம் என்று சொல்லி சொல்லப்படும். சரியோ? ரைட். ஓகே. ஸோ இந்த 3 சந்தர்ப்பங்கள்லையும் 3 பதிகங்கள் இருக்கிறது. இதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல சில பேருக்கு பிரச்சனை வரணுண்டா, இந்த சுண்ணவன் சந்தன சார்ந்த நீற்றறையில் இட்டதுக்கும் சில பேர் எழுதுறாங்க. ஏன்னா அந்த சந்தன சாந்து சுண்ணவன் என்று சொல்லி சுண்ணாம்பு என்று சொல் வருது. அப்ப சுண்ணவன் என்றோன்னா அது சுண்ணாம்பரையாக இருக்கலாம் என்று சொல்லி அதை நீற்றறையில் இட்டதுக்கு சில பேர் போடுறாங்க. அப்ப அதுல கொஞ்சம் தெளிவா இருந்து கொள்ளுங்க. இந்த சுண்ணாம்பரையில் இட்டதுக்கு என்ன வரும் என்று சொல்லி. ஓகே பிள்ளைகள், இந்த சில பேர் நீங்கள் டிஎம் போடுறீங்க கிளாஸ் டீட்டெயிலை போட சொல்லி. இந்த கிளாஸ் முடிய நான் என்னுடைய நம்பர் உங்களுக்கு போடுறேன். நம்பர் வந்து நீங்கள் குரூப் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த லிங்க் வந்த இடத்துலையே சேனல் எல்லாத்துலேயும் சேனல் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அதில் கிளாஸ் டீட்டெயில் எல்லாம் வரும். சரியா? ஸோ இப்போ அதுகளை கேட்டுக்கொண்டிருக்காங்களா? ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்கள் கேட்குறது பிரச்சனை இல்லை. சரியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் அதை பிறகு சொல்கிறேன்னா. ஓகே, என்னுடைய ஃபோன் நம்பர் நான் வந்து உங்களுக்கு சேட்டில் போடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு பிறகு இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்த கேள்விக்கு போகிறோம் பிள்ளைகள். அடுத்த கேள்விக்கு போகிறோம் பாருங்க. 31வது கேள்வி, தீபாவளி என்ற சொல்லின் விளக்கம் என்ன? தீபாவளி என்ற சொல்லின் விளக்கம். தீபங்களை வரிசையாக. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப ஏன் இந்த கேள்வி கேட்டேன்? ஏன் இப்படி ஒரு கேள்வியை? தீபங்களை. ஓகே, ஓகே, வெரி குட். தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் தீபாவளி. இன்னும் ஒரு பக்கம் விரிவா சொல்ல போனோம்டா, தீபம் சக ஆவளி என்று பிரிக்கப்பட்டு
என்ன தீபங்களை வரிசையாக ஏற்றுதல். இப்படிதான் தீபாவளிக்கு விளக்கம் கொடுக்கப்படுது. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம்டா, இதுல 2 விதமான வினாக்கள் இருக்கு. ஒன்று தீபாவளி என்ற சொல்லின் விளக்கம் என்று கேட்கலாம், அடுத்த தீபாவளி உணர்த்தும் தத்துவம் என்ற கேள்வி வரும். ரெண்டும் ஒன்றா, ரெண்டும் வேற வேறையா? வேற வேற சார். வேற வேற. தீபாவளி வேற sir. ரைட், தீபாவளி உணர்த்தும் தத்துவம் என்றது வேற, தீபாவளி என்ற சொல்லின் விளக்கம் வேற. இங்க நாங்க கேட்டிருக்கிறது சொல்லின் விளக்கம். அப்ப தீபாவளி என்ற சொல்லின் விளக்கம் என்றா என்ன? அந்த பெயருடைய விளக்கம். தீப ஆவளி, தீபம் என்றா விளக்குகள், தீபங்கள், ஆவளி என்றா வரிசை. அப்ப தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் தீபாவளி. இது சரியான பதில். அப்ப தீபாவளியினுடைய தத்துவம் என்ன? நல்ல குணங்கள். இருளை நீக்குதல், ஞானமாகிய ஒளியை பெறுதல். ரைட், ஞானமாகிய ஒளியை பெறுதல், இருளை நீக்குதல், வேற தீயவற்றை அழைத்து நல்லவற்றை. ரைட், தீயவற்றை அழித்து நல்லவற்றை. இப்ப இது கிருஷ்ணன் பகவத்கீதையிலே மகாபாரத போர்ல சொல்லுற வசனம் தான் இது. என்ன சொல்றீர்? எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் அழிகிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும், தீயோரை அழித்து நல்லோரை காக்கவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் என்று சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அந்த சொன்னதற்கு அமைவாக நரகாசுரனுடைய கொடுமைகள் பூமியிலே தோன்றிய பொழுது கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து நரகாசுரனை அழித்தார். இது உங்களுக்கு அந்த முன்னுக்கு ஒரு சமரி தந்திருக்காங்க. இப்ப கீதையில கிருஷ்ணன் இப்படி சொன்னதற்கு அமைய என்ன செய்கிறார்? அவர் நரகாசுரன் என்கின்ற அசுரனுடைய கொடுமைகள் தலைவிரித்த பொழுது அவர் தோன்றி நரகாசுரனை வதம் செய்தார். இப்படித்தான் எங்களுக்கு அங்க பதிவு வருது. அப்ப தீபாவளியினுடைய தத்துவம் அது கிடையாது. தீபாவளியின் தத்துவம் என்ன? மற்றாக்கள் சொன்னீங்க, எல்லோரும் ஞானமாகிய ஒளியை அடைதல், ஞானம் என்கின்ற ஒளியை அடைதல், இதுதான் தத்துவம். அல்லது இருளை நீக்கி, என்ன, அதாவது புற இருளை நீக்கி அக ஒளியை ஏற்றுதல், அது தத்துவம். சரியா? அப்ப தத்துவம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இங்க சொல்லின் விளக்கம் என்று கேட்டா இப்ப என்ன செய்யறா, சில பேர் தீபாவளி நாங்க பேசினாங்க சிறுகுறிப்புகள் எழுதக்குள்ள தீபாவளி என்று சொல்லி கேட்டோன்னு தீபாவளி என்றா என்னன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த சொல்லின் விளக்கம் எழுத மாட்டாங்க, இந்த தீபாவளி நரகாசுரனோட கதையை எழுதி கொண்டு போவாங்க. இன்னும் சில பேர் இருக்கு, இது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விக்குள்ள இல்லாட்டி இந்த செகண்ட் பார்ட்ல முதலாம் கேள்விக்குள்ள இந்த தீபாவளி வரைக்குள்ள தீபாவளி பண்டிகையோடு தொடர்புடைய அசுரன் யார், அவனை வதம் செய்தவர் யார் என்று சொல்லி கேள்வி வாரம் பாஸ்பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு எப்படி விடையில் இருப்பாங்கண்டா முருகப்பெருமான் சூரபத்மன் என்று இருப்பாங்க. இல்ல இன்னும் சில பேர் சிறுகுறிப்பெழுத வரைக்குள்ள தீபாவளியை பற்றி சிறுகுறிப்பெழுதக்குள்ள நரகாசுரன் என்கின்ற அசுரனுடைய கொடுமைகளை பற்றி சொல்லிட்டு முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்தார், முருகன் வதம் செய்தார், அதன் நினைவாக கொண்டாடப்படுவது தீபாவளி. இப்படியும் எழுதுற வளமைகள் காணப்படும். சரியா? இப்படியும் வளமை காணப்படுது. அப்ப விடைகளை கொஞ்சம் தெளிவா இருந்து கொள்ளுங்க. ஏனென்றா நாங்க சரியா எழுதுறோம் என்றதை விட ஒன்று பிழையா எழுதுனா எங்களுக்கு மார்க்ஸ் குறையும் என்றதை கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணுமா, ஒரு சிறு குறிப்பு கேட்டா ஒரு இவ்வளவு பாயிண்ட்ஸையும் எழுதணுமாண்டா அவ்வளவு பாயிண்ட்ஸும் எல்லாராலையும் எழுதுறதுக்கு கொஞ்சம் நினைவுல இருக்காது, பரீட்சை நேரங்கள்ல கொஞ்சம் எங்களுக்கு சிக்கலா இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஒரு பாயிண்ட்ஸை நாங்க பிழையான பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம்னு வைங்களேன், ஒரு பாயிண்ட்ஸை நாங்க பிழையா எழுதிட்டோம்னு சொன்னா அந்த பிழையா எழுதின ஒரு பாயிண்ட்ஸால எங்களுக்கு முழு புள்ளி இழக்கப்படும். 5 மார்க்ஸ் என்றது சில நேரத்துல 4 மார்க்ஸுக்கு போயிடும். ஏன்னா ஒரு பிழையால கூட அந்த ஃபுல் மார்க்ஸ் இல்லாம போயிடும். ஆகையினால கொஞ்சம் நாங்க படிக்கும் பொழுது என்ன, இந்த சொல்லுக பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லி மாணிக்கவாசர் பாடுவேன். சொல்லுக பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று. அப்ப அந்த பாட்டுற பொருளை உணர்ந்து படிக்கணும்ன்ற மாதிரி நாங்க படிக்கின்ற பொழுது கொஞ்சம் அந்த கசடர கற்க, வள்ளுவர் சொல்றார் கற்க கசடர கற்க என்று சொல்றார். கசடு இல்லாமல் பிழை இல்லாமல் படிக்கணும். ஸோ கொஞ்சம் நாங்கள் வடிவா தெளிவா விளங்கி படிச்சிங்கன்னா பிள்ளைகள் ஈஸியா நீங்க மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடலாம். இப்போ நாங்கள் வளமையா சொல்றாங்க, இந்த சமய பாடம் ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு பாடம், இலகுவா எடுக்கிற பாடம் சமய பாடம், கஷ்டப்படாம படிக்கக்கூடிய ஒரு பாடம். ஆனா இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் சமய பாடமா இருக்கு. நிறைய இடங்கள்ல ரொம்ப கஷ்டமான பாடம். ஏனென்றா நாங்க அப்படி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறோம். சரியோ? அது ரைட், எல்லோருக்கும் அது பொதுவான பிரச்சனையா போயிட்டு ஸோ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட், கொஞ்சம் ஆழ கற்றுக்கொள்ளுங்க.
விளங்கி கற்றுக்கொள்ளுங்க, இலகுவா கற்றுக்கொள்ளலாம். சரி, அப்ப சொல்லின் விளக்கம் என்று கேட்டா அந்த பெயரின் விளக்கத்தை சொல்லணும். தத்துவம் என்று கேட்டா அது உணர்த்துகின்ற உள்ளர்த்தம் தத்துவம் என்னன்றதை கொடுக்கணும். இந்த ரெண்டையும் கவனிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. நிறைய இடங்கள்ல இப்படி வாரது என்ன சொல்லின் பொருள் தத்துவம் எல்லாம் கேட்டு வாரது. ரைட், ஓகே. சோ அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்த கேள்வி பாருங்க. உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய அற்புதங்கள் 2, நிகழ்த்திய அற்புதங்கள், இயற்றிய அற்புதங்கள் ரெண்டும் ஒன்றுதான். ஏறாது ஏறாது நின்ற ஏறாது நின்ற ஏறாது நின்ற கொடியை ஓகே கொடியினை கொடிக்கம்பத்தினை கொடிக்கவி பாடி ஏற்றுவித்தல். ஏறாது நின்ற கொடியை ஏற்றி வைத்தார், கொடிக்கவி பாடி ஏற்றி வைத்தார், முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார். அடுத்தது பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தார். ஓகே, 3 வேற கோயில் புராணத்தை அரங்கேற்றினார். வெரி குட், கோயில் புராணத்தை அரங்கேற்றினார். சரியோ, ரைட். இந்த 4ம் உமாபதி சிவாச்சாரியார் நிகழ்த்திய அற்புதங்களாக சொல்லப்படுது. அதாவது சிதம்பரத்திலே ஏறாமன் என்ற கொடியை ஏறச் செய்தவர், பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தவர், முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தவர், அதே மாதிரி கோயில் புராணத்தை அரங்கேற்றியவர். இது இந்த 4ம் உமாபதி சிவாச்சாரியாருடைய அற்புதம். இப்ப கேள்வி எப்படி வரலாம்டா, கோயில் புராணம் எந்த தலத்தின் வரலாற்றை கூறுகின்ற நூல்? இப்படி ஒரு கேள்வி கேட்பான். கேட்டா எப்படியா இருக்கும்? இல்லை. வேறு பெயர் சிதம்பரம். ஓகே, வேறு பெயர் தில்லை, சிதம்பரம், வேறு பெயர் கோயில். கோயில், கோயில். ஓகே, தில்லை, சிதம்பரம், கோயில். ரைட், வேறு பெயர் சிற்றம்பலம். சிற்றம்பலம். வெரி குட், சிற்றம்பலம். சரியோ, அதனால நாங்க என்னட்டு பாடுறோம் தேவாரம் பாடம் முதல் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சரியோ, இதெல்லாம் சிற்றம்பலம் என்பது இந்த சிதம்பரத்தினுடைய இன்னொரு பெயர். அதனால தேவாரம் பாடம் முதல் நாங்கள் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி சொல்றோம். ரைட். அப்ப உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய அற்புதங்கள், நிகழ்த்திய அற்புதங்கள் 4 இருக்கு. 2 கேட்டிருக்கு. சார் 2 கேட்டா இந்த 2 தருக 3 தருக என்றெல்லாம் கேட்கிற இடங்கள்ல நீங்க கவனிச்சு கொள்ளணும். 2 3 தருகண்டா 3 கொடுத்தே ஆகணும். 2 தருகண்டா 2 கொடுத்தே ஆகணும். இப்ப 3 கேட்கிற இடத்துல நீங்க 2 விட கொடுத்தா உங்களுக்கு என்ன நடக்கும்? எத்தனை மார்க்ஸ் வர மட்டும் யோசிக்கிறீங்க? 3 கேட்டிருக்காங்க. சைவரா? இல்ல, சைவர் போட மாட்டாங்க. சரியா? இப்ப 3 கேட்கிற இடத்துல விட நீங்க 2 கொடுத்துருக்கீங்க என்று சொன்னா 2 கொடுத்துட்டு வந்தானே எங்களுக்கு 2 மார்க்ஸ் வருமா? 2 வராது. அப்ப 1.5 மார்க்ஸ் வருமா? வரும். 1.5 மார்க்ஸ் இல்ல. சரியோ, இந்த ஃபைனல் பேப்பர்ல இந்த 1/2 மார்க்ஸ் 1/4 மார்க்ஸ் எல்லாம் போடுறதில்ல. சரியா? இப்ப நாங்க பள்ளிக்கூட பேப்பர்ல டீச்சர்ஸ் திருத்தைக்குள்ள, நாங்க ஸ்கூல் பேப்பர் திருத்தைக்குள்ள உங்களுக்கு 1/2 மார்க்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. பட் ஃபைனல் பேப்பர்ல இந்த 1/2 மார்க்ஸ் 1/4 மார்க்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க 3 கேட்கிற இடத்துல நீங்க 2 எழுதுனா உங்களுக்குரிய மார்க்ஸ் 1. சரியா? 1 மார்க்ஸ் தான் வரும். ஸோ அதை கவனிச்சு கொடுங்க. 3 கேட்டா 3 எழுதுங்க. அப்ப 4 எழுதலாமா சார், 5 எழுதலாமா சார்? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தாராளமா எழுதலாம். ஆனா அப்படி எழுதுக்கு என்ன பிரச்சனை வரும்? நீங்க சில பிள்ளையான விடையை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா மற்ற விஷயங்கள் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிப்பாங்க, என்ன பிள்ளைக்கு தெளிவில்லை என்றத. ஓகே, ஸோ ஒரு கேள்வி வந்திருக்கு. மற்ற don't mention many examples to write. ஸோ மேலதிகமான எழுதல் அதை மென்ஷன் பண்ணலாட்டி, ஏன்னா அவங்க குறிப்பிடாவிட்டால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இப்போ குறிப்பிடாட்டி அப்போ நான் கேட்டேன், அவங்க எதுவும் எத்தனை குறிப்பிடலைன்னு சொன்னா நீங்க 2 மார்க்ஸுக்கு 2 எழுதுனா போதும். சரியா? தருக இல்லை. இப்ப சில இடங்கள்ல 4 இருக்கு என்று 4 தான் இருக்கு என்று சொன்ன, இப்ப சமணர்கள் நாவுக்கரசருக்கு கொடுத்த தண்டனைகள் எவை என்று கேட்டா, எவை என்று கேட்டா அவ்வளோத்தையும் கேட்கிறாங்கன்றது மீனிங். அந்த வினாவை நாங்கள் விளங்கி கொள்ள தானே வேணும். தமிழ்ல தானே வருது. ஸோ தமிழோ இங்கிலீஷோ என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அந்த வினாவை நாங்கள் வினாவினுடைய விளக்கம் என்ன, எவை என்று கேட்டா எல்லாத்தையும் கேட்கிறாங்கன்னு பொருள். தருக என்று சொன்னா அதுல சிலதை 1-2 குறுக்கலாம் என்றது பொருள். குறிப்பிடுக என்று சொன்னா அதை மென்ஷன் பண்ணி காட்டினா போதும். இல்லாட்டி விளக்குக என்று சொன்னா விளக்கி சொல்லணும். சரியா? இப்படி இருக்கு. அப்ப நீங்க எவை என்று கேட்டா அந்த 4 இருந்தா 4ஐயும் சொல்லுங்க. ஓகே, பெரும்பாலும் எங்களோட பேப்பர்ல அப்படி வராது. சரியா? இப்ப நீங்க சின்ன பிள்ளைகள் தானே, ஸோ உங்களை அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வினாக்கள் வராது. இப்படி நோம்பல தான் வரும். சரி, நோம்பல 2 தருக, அந்த 3 தருகன்னு கேட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஆகமங்கள் குறிப்பிடுகின்ற ஆலய கிரியைகள் எவை என்று கேட்டா 3 இருக்கு, 3ஐயும் சொல்லத்தான் வரும்.
சரியா 2 மார்க்ஸ் வரைக்குள்ள. ஸோ அதுகளை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இல்லை இப்போ மாணிக்கவாசகருடைய இல்லாட்டி அருணகிரிநாதர் பாடிய இலக்கியங்கள் எவை என்று இந்த 2 மார்க்ஸுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் தானே. ஸோ அவ்வளவு பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. 5, 6 இருக்கிற இடங்களை கேட்க மாட்டாங்க. ஒன்று 2 இருக்கும், இல்லாட்டி 3 இருக்கும், இல்லாட்டி 4 இதுக்குள்ளான் இருக்க போகுது. ஸோ ஆகையினால நீங்க கூட அதுக்குள்ள யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தது 2 கொடுத்தே ஆகும். சரியா, குறைந்தது 2 கொடுத்தே ஆகணும். அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ அற்புதங்கள் 2 கேட்டா 2 கட்டாயம் கொடுக்கணும். மேலதிகமாக கொடுக்கலாம், பிழை இல்லை. ஆனால் பிழைக்காம கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த மேலதிகமான விடைகளை எழுதவேணாம்னு சொல்றேன் நான் பிள்ளைகளுக்கு. என்ன காரணம்னா உங்களோட நேரம் போயிடும். சரியா, நேரம் போயிடும். நீங்க கூட யோசித்து கூட எழுதி கொண்டு போய்க்குள்ள உங்களோட நேரம் போயிடும். அதனால மேலதிகமான விடைகளை எழுதாம நீங்க அளவோட வினாத்தாளுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பாதுகாப்பானதா இருக்கு. ரைட், ஓகே. ஸோ உங்களுக்கு எழுதி முடிச்ச பிறகு உங்களோட பேப்பர்லாம் செய்து முடிச்ச பிறகு உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு மேலதிகமான விடைகளை எழுதலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரி, ரைட். இப்போ மேலதிகமான விடைகள் எழுதி என்ன செய்யப்படும்? அந்த எல்லா விடைகளையும் திருத்தப்படும். எல்லா விடைகளையும் திருத்திட்டு குறைஞ்ச மார்க்ஸ் உள்ள வினாக்களை தான் வெட்டுவாங்க. சரியோ, குறைஞ்ச மார்க்ஸ் உள்ள வினாக்களை தான் வெட்ட போறாங்க. அப்போ ஆகையினால நீங்க டைம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? மற்ற வினாக்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியோ, ரைட். ஸோ 33வது வினாக்கு போறோம் பிள்ளைகள். 3வது வினா பாருங்க. மாமாங்க ஈச்சரத்தில் வழிபட்டு தனது உடல் பிணி நீக்கியவர் யார்? மாமாங்க ஈச்சரத்தில் வழிபட்டு தன்னுடைய உடல் பிணி நீக்கியவர் யார்? ஆடக சௌந்தரி. ஓகே, வேற விடை இருக்கா? வேற விடை இருக்கா? ஆடக சௌந்தரி. வேற விடை? வேறு விடை? இலக்கண சுந்தரி. இலக்கண சுந்தரி. ஓகே, வேற விடை? நான் ஒரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள், வளமையா சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு நாள் நீங்க படிக்கிறேன்னு சொன்னா நீங்க தயங்க கூடாது, வெக்கப்படக்கூடாது. சரியா, ஒரு டவுட் இருந்தா வச்சுக்கொண்டு இருக்கக்கூடாது, வெளிப்படுத்தி கேட்டுருவோம். அது என்ன கிளாஸாக இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அப்படியெல்லாம் உங்களோட எல்லாம் பேசலை. ஸோ இது எங்களோட வளமையான ரூட்டின் கிளாஸ் மாதிரி தான் உங்களோட அப்படி தான் படிப்பிக்கிறேன். நீங்கள் உங்களே அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுருவோம். சரியோ, எதுனாலும் அந்த விடைகளை சொல்றதுக்கு வைக்கப்படாங்க. ஒரு விடை உங்களுக்கு இருந்தால் கேட்டால் தான் தெளிவு வரும் இல்லையா? கேட்டால் தான் தெளிவு வரும். கேட்காம உங்களுக்குள்ளே இருந்தால் தெளிவு உண்டாகாது. ஸோ நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. சரி, இப்போ பார்ப்போம். மாமாங்க ஈச்சரம் எங்கே இருக்கு? மட்டக்களப்புல இருக்கு. ஓகே, மட்டக்களப்புல இருக்கு. இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல, இலங்கையில இருக்கிற கோவில்கள்ல வந்து வழிபட்டு உடல் பிணிகள் உடற்குறைகளை நீக்கியவர்கள் என்று 2 பேரை பற்றி படிச்சிருப்பீங்க. யார் அந்த 2 பேர்? திருஞான சம்பந்தரும் சுந்தரரும். இல்ல, அவங்க தேவாரம் பாடினாங்க. அவர்கள் தேவார முதலிகள். இலங்கையில் உள்ள தலங்கள் மீது தேவாரம் பாடியவர்கள் தான் திருஞான சம்பந்தர், சுந்தரர். இப்ப நான் கேட்கிறது, இந்த கோவில்கள்ல வழிபட்டு தங்களுடைய நோய்களை தீர்த்தவர்கள் என்று 2 பேர் படிச்சிருப்பீங்க. யார்? சாமி கோயில்ல யாரு? பேர் என்ன? மாருதப்புரவிகவல்லி. வெரி குட். மாருதப்புரவிகவல்லி. 2வது ஆடக சௌந்தரி. குதிரைமுகம். ரைட், வெரி குட். சோ மாருதப்புரவிகவல்லி என்ற ஒரு ஆளை பற்றி படிச்சிருக்கிறீங்க. 2வது ஆடக சௌந்தரி ஒன்றான். இப்ப இதுல மாருதப்புரவிகவல்லி என்றது மாவட்டபுரத்துல வந்து வழிபாடு செய்த, கீரிமலையில நீராடி மாவட்டபுரத்துல வழிபாடு செய்து அவருடைய குதிரை முகம் நீங்க பெற்றவ. அதே மாதிரி இங்க நம்மட யாரு? ஆடக சௌந்தரி எங்க மாமாங்க ஈச்சரத்துல வழிபட்டா. இது சரி. இப்ப ஆடக சௌந்தரி அப்போதே விடையெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்ப நான் கேட்டா வேற விட இருக்கான்னு சொல்லிக்கல, எங்களுக்கு புதுசா ஒரு விட வந்துச்சு. என்னது? இலக்கண சுந்தரி என்ற விட வந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனைடா, இலக்கண சுந்தரி யாருன்றது எங்களுக்கு குழப்பம் வந்துடும் இல்லையா? ஒரு வினாவுக்கு வந்து பிள்ளைகள் நாங்கள் ஒரு பிள்ளையான விட கொடுக்கக்குள்ள எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்டா, அந்த விடைக்குரிய வினா எங்களுக்கு தெரியாம போயிடும், இந்த வினாவுக்குரிய விடை தெரியாம போயிடும். அப்போ ஒரே நேரத்தில் எங்களுக்கு 2 பிரச்சனை வந்துடும். இப்ப எங்களோட சமய பேப்பரை பொறுத்த வரைக்கும் மற்ற பேப்பர்களையும் அந்த ட்ரிக்ஸ் இருக்கு. என்னண்டா, உங்களோட பகுதி 1ல வார வினாக்களுக்குரிய விட பகுதி 2ல வினாவாக வரும். அந்த பகுதி 1க்கும் பகுதி 2க்கும் இடையில சின்ன லிங்க் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிடலாம். அது சில இடங்கள்ல இருக்கும். ஏன்னா சுத்தி எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள தான் பாடம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பாடத்துக்குலாம் திரும்பி வினாக்கள் இருக்க போகுது. அப்ப பகுதி 1க்கும் பகுதி 2க்கும் அப்ப இப்படி ஒரு வினா இங்க வரைக்குள்ள நீங்க இப்ப இதுக்கு இலக்கண சுந்தரி என்ற ஒரு விட வந்துச்சு. அப்ப இலக்கண சுந்தரி வந்தா இப்ப இலக்கண சுந்தரியை வச்சு மேலுக்கு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இலக்கண சுந்தரியோடு தொடர்புபட்ட விரதம் எது என்ற கேள்வி வந்திருக்கு.
இந்த இலக்கண சுந்தரி என்றது வந்து எங்களுக்கு விரதத்தோட தொடர்புபட்ட ஒருவர். அப்ப என்ன விரதம்? இலக்கண சுந்தரியோட விரதம் என்ன? பிள்ளையார் கதை. பிள்ளையார் கதை. பிள்ளையார் கதை, வெரி குட். பிள்ளையார் கதை என்ற விரதம் அது விரதமா? அடுத்த கேள்வி. பிள்ளையார் விநாயக சஷ்டி. விநாயக சஷ்டி. அப்ப பிள்ளையார் கதை என்றது என்னது? இல்ல சார். பிள்ளையார் கதை என்றது நூல். பாத்தீங்களா? இப்ப இந்த வினாவை தந்துட்டு அங்க பிள்ளையார் கதை, சஷ்டி காலத்தில் பிள்ளையார் கதையையும் போட்டிருக்கு, விநாயக சஷ்டியையும் போட்டிருக்கு. இப்ப நாங்க பிள்ளையார் கதை என்று கொடுத்தா என்ன நடந்திருக்கும்? சோ எங்களுக்கு அங்க ஒரு பிள்ளை, அது என்ன தெளிவாக நாங்க பார்த்துக் கொள்ளணும். சின்ன சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு மார்க்ஸ் போறோம், சின்ன சின்ன பிள்ளைகள். ஓகே ரைட். அப்ப இலக்கண சுந்தரி யாருண்டா இந்த பிள்ளையார் கதையின விநாயகர் சஷ்டி விரதத்தை நோட்டு தன்னுடைய இழந்த வாழ்வை மீள பெற்றவ. ஓகே, இப்ப பாத்தீங்களா, இப்ப பிரச்சனை என்னது தம்பிக்கு? என்ன பிரச்சனை வந்துச்சுண்டா, மாமாங்கீச்சரத்துல வழிபட்டது யார்? அடக சௌந்தரி என்றது தெரியல, இலக்கண சுந்தரி யார்ன்றது தெரியாம. ஓகேயா? சோ அதனால ஒரு கேள்விக்கு நாங்க பிளவிடைக்குள்ள எங்களுக்கு இன்னொரு கேள்வி பாதிக்கப்படும். என்ன, அதனால கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளணும், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும், திருப்பி பார்த்துக்கொள்ளும். ஓகே, சோ நாங்க 33வது மாமாங்கீச்சரத்தில் வழிபட்டு உடற்பிணி நீக்கியவர் அடக சௌந்தரி. அதே நேரத்துல மாவட்டபுரத்துல வந்து மாருதப்புற விகவல்லி, 2 பேரையும் பார்த்திருக்கிறோம் இதுக்குள்ள. ஓகே, சோ கேள்வி வருது என்னடா, 6, 7, 8, 9 வகுப்புகளையும் வினாக்கள் வேணுமா வருமா என்று சொல்லி அப்படி வராது. நீங்க அதை யோசிக்க வேணாம், சரியோ? உங்களோட பாடத்திட்டம் சொல்லுமா. இலக்கண சுந்தரி வந்து எந்த கோயில சார் வழிபட்டாங்க? இல்ல, இலக்கண சுந்தரி எந்த கோயில் இல்ல, அவன் வந்து இப்ப இலங்கைக்கே வரல. இப்ப விக்ரமாதித்தன் எந்த நாட்டுக்குரியவன்? இந்தியாவுக்குரியவன். அப்ப இலக்கண சுந்தரி எந்த நாட்டுக்கு? இந்தியாவுக்குரியவன். அவங்க இந்த விநாயகர் இந்த பெருங்கதை என்ற விரதத்தை, விநாயக சஷ்டி விரதத்தை நோற்று இழந்த அரசு பதவி எல்லாத்தையும் மீள பெற்றுக்கொண்டார் என்று இந்த குறிப்பிட சொல்லப்படுது, பிள்ளையார் கதை என்ற குறிப்பிட சொல்லப்படுது. ரைட். நீங்க உங்களுக்கு உங்களோட ஓயல் சிலபஸ் என்றது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு மாத்திரம்தான் உள்ளடக்கியது. ஆகையினால உங்களோட வினாத்தாள்கள், வினா பகுதிகள் எல்லாமே 10, 11 இருந்தா வரும். அதுக்கு முந்தைய 6, 7, 8 இருந்தெல்லாம் வராது. ஆனா எங்களோட சமயத்தை பொறுத்த வரைக்கும் இது 6ல இருந்து தொடர்ந்து வாரதான் சமயம். இப்ப முப்பொருள் பாத்தீங்கன்னா 6ஆம் ஆண்டுல இருந்தே இருக்கு இல்லையா? ஆலயங்கள் 6ஆம் ஆண்டுல இருந்தே இருக்கு. இப்ப வேதம் பாத்தீங்கன்னா 6ஆம் ஆண்டுல இருந்து இருக்கு. திருமுறைகள் 6ஆம் ஆண்டுல இருந்தே இருக்கு. சோ எங்களோட சமயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வகுப்புலதான் இருக்குன்னு நாங்க லிமிட் பண்ண முடியாது. அது அங்கிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வர்றது. அப்ப ஆகையினாலே உங்களுக்கு மேலதிக விளக்கம் வேணுமெண்டா சின்ன புத்தகங்களை பார்க்கலாம். அதை நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன். இப்போ உங்களுக்கு 12 திருமுறைகள் இருக்குல்ல, 12 திருமுறைகள் எங்களுக்கு இருக்கு. இந்த அட்டவணை எங்களுக்கு தேவை. 12 திருமுறைகள் யாரு, 4000 தீப பிரபந்தம் யாரு, அட்டவணை தேவை. எங்க போகணும்? 7ஆம் ஆண்டுக்கு போகணும். 7ஆம் ஆண்டு சமய புத்தகத்துல 12 திருமுறைகள் ஆசிரியர்கள் அப்படியே இருக்கு. சோ அங்க இருந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். வேதங்களாகவும் பற்றி பார்க்கிறோம்னா 6, 7ஆம் ஆண்டுக்கு நாங்க போகணும். ஸோ அப்படி நாங்கள் போகலாமே தவிர அதுக்காக ஃபுல்லாக அந்த புத்தகத்தில் இருந்து 6, 7, 8, 9 படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு ஓ லெவல் சிலபஸ் வந்து 10, 11 மாத்திரம் உள்ளடக்கியது. ஆனால் சமயம் என்று சொல்லக்குள்ள அங்கிருந்தே வேற. இப்போ நாங்கள் 7ஆம் படி 10, 11ஆம் படியில் நிற்கிறோம்னா 6, 7ஆம் படி தாண்டி தான் நீங்கள் வந்திருப்போம். சரியோ? அந்த அடிப்படையில் தான் அவற்றை வைத்து நாங்கள் பயன்படுத்தலாமே தவிர அங்கிருந்து வினாக்கள் எடுக்கப்பட மாட்டாங்க. சரியோ? ஓகே. ஸோ 34வது கேள்விக்கு போகிறோம். 34 பாருங்க. அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருவது எனும் பொருளில் வழங்கப்படுவது எது? அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை. என்னமா? ஸ்கிரீன் வரல சார். ஸ்கிரீன் வரல. அப்ப இருந்து வரலையா? இப்ப மட்டும்தான் வரலையா? போஸ்ட். ஓகே. சோ யாரோ சம்திங். இப்ப 29ல நிக்குது சார். 29ல நிக்குது. ஓகே கொஞ்சம் பாருங்க, வாங்க செக் பண்ணிடுவோம். இப்போ ஓகே ஸ்கிரீன். ஓகே சார். ரைட். ஓகே. 33வது கேள்வி மட்டும் என்னமா? 33வது கேள்வி கொஞ்சம் காட்டுறீங்களா? திரும்பி காட்டவா? ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ரைட். சரி சொல்லுங்க பாப்போம். அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருவது என்ற பொருளில் வழங்கப்படுவது தீட்சை. ரைட். இப்ப இதுக்கு நீங்க வேற ஏதாவது விட யோசிக்கலுமா? வேற ஏதாவது விடைக்கு போகலுமா? வேற எதுவும் விடைய நீங்க யோசிக்கலுமா? மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. மலத்தை ஓகே ஓகே மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது தீட்சை. ஓகே. இப்ப நான் கேட்கிறேன் என்னடா, இப்ப அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருவது என்ற பொருளில் வழங்கப்படுவது என்று நீங்க வேற எதுவும் விட கொடுக்கலாமா இதுக்கு? இப்ப உதாரணத்துக்கு விபூதி, பிரசாதம், இல்லாட்டி அப்படி ஏதாவது விடைகளை நீங்க கொடுக்கலாமா? இல்ல. ரைட். இதுதான் நான் எதிர்பார்த்த விட.
சரியோ? இப்ப ஞான குரு, இப்ப ஞான குரு அல்லது இப்ப தீட்சா குரு, குரு, ரைட். இப்ப அது இப்ப குருவாரதா இருந்தா, இப்ப ஞான குரு அல்ல தீட்சா குருன்னு சொன்னா இந்த வினா எப்படி வந்திருக்க வேணும்? யார் வழங்க வழங்குபவர் என்று வந்திருக்கணும். அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருபவர் என்ற பொருளில் அழைக்கப்படுபவர், கூறப்படுபவர், இப்படி வரும். சரியா? அப்ப வினாக்களை கொஞ்சம் வாசிக்கணும், விளங்கிக்கணும் அர்த்தம். இப்ப எங்களை பாடத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டுலாம் நீங்க பொருள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் நிறைய சொல்லித்தரேன். நான் அந்த வினாவிலேயே விடை இருக்கும். அந்த வினாவை கொஞ்சம் பிரிச்சுங்கனாலே விட வந்துடும் என்றெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அப்ப இங்க வழியா பாருங்க, அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருவது எது? அப்ப தீட்சை என்றா என்ன? தீட்சைக்கு விளக்கம் பார்த்திருக்கோம். அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தரும், அல்லது மெளத்தை கெடுத்து ஞானத்தை தரும், இதுதான் தீட்சை. அப்ப தருவது என்பது தீட்சை. தருபவர் என்று சொன்னாதான் அது தீட்சா குரு. இப்ப ஞானா குரு என்ற விட வந்துச்சு. ஞானா குரு என்றா என்ன? தீட்சா குரு என்றா என்ன? ஞானா குரு என்றா என்ன? தீட்சா குரு. ஞானகுருங்கிறது இறைவனை நமக்கு நம்மள ஒளியை நோக்கி கொண்டு போறது ஞானகுரு. ஓகே. தீட்சா குருண்டா இறைவன் இன்னொரு ஆளை நமக்கு தீட்சை அளிக்க கொடுப்பாரு. இறைவன் இன்னொரு ஆளை எங்களுக்கு தீட்சி அளிக்க கொடுப்பாரு. ரைட். வேற விட இருக்கா? ஞானாகுரு, தீட்சா குரு. சரி. தீட்சா குரு என்று சொன்னா நமக்கு தீட்சை அளிக்கிற குரு தீட்சா குரு. நமக்கு யார் தீட்சை அளிக்கிறார்களோ அவர் நம்முடைய தீட்சா குருவா இருப்பார். இப்ப தீட்சை என்றா என்ன? சமய பிரவேசம். என்ன சமய பிரவேசம்? சைவ சமயி என்று சொல்கின்ற ஒருவர் கட்டாயமாக தீட்சை பெறணும். சைவ சமயி, சைவ சமயி என்று சொன்னோம்னா கட்டாயம் நாங்கள் தீட்சை பெற்றிருக்க வேண்டும். தீட்சை பெற்றால்தான் நாங்கள் சைவ சமயத்தவர்கள். சரியா? அந்த தீட்சை தருகின்ற குருவை தான் தீட்சா குரு என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப தீட்சையை நாங்க எத்தனை வகைப்படுத்துறோம்? தீட்சை எத்தனை வகைப்படும்? 3 வகை. 3 வகை. இப்ப இந்த 2 மார்க்ஸ் கேள்விக்கு ஒரு வினா வருது. தீட்சையின் வகைகளை தருக. 3. ஓகே. இப்ப இந்த 2 மார்க்ஸ் கேள்விக்கு எப்படி ஒரு வினா வருதுண்டா, தீட்சையின் வகைகளை தருக என்று சொன்னா இல்ல அதான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த 2 மார்க்ஸ் கேள்விக்கு தீட்சையின் வகைகளை தருக என்ற ஒரு கேள்வி கேட்டா நீங்க 2 தானே 2 எழுதிட்டு நிப்பாட்டுவீங்களா, இல்லாட்டி 3ஐயும் எழுதுவோமா? 3ஐயும் எழுதத்தான் வேண்டும். அதுதான் வினா. அப்ப நான் இதான் அப்போது சொன்னேன் உங்களுக்கு. இப்ப நீங்க கேட்டாங்க அதுல ஒரு டிஎம் வந்துருச்சு, என்னென்ன எக்ஸ்ட்ரா உதாரணங்கள் எழுத சொல்லி கேட்கலாட்டி நாங்க என்ன செய்யறது? அப்ப இந்த தருக எவை என்று கேட்டா நாங்கள் உள்ளதை சொல்லத்தான் வேண்டும். ஓகே, உள்ளதை சொல்லணும். அப்ப கவனிச்சு கொள்ளும். சரி. அப்ப இங்க அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருவது தீட்சை. அந்த தீட்சையை தருகின்ற குரு தீட்சா குரு. ஞானா குரு என்றா யாரெண்டா எங்களுடைய அறியாமையை நீக்குபவர், அவர்தான் ஞானா குரு. குரு என்றாலே அஞ்ஞானத்தை போக்குபவர். குரு என்றா அஞ்ஞானத்தை போக்குபவர். அப்ப அஞ்ஞானத்தை அஞ்ஞானம் என்றா அறியாமை. இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கல, அந்த விஷயம் எங்களுக்கு விளங்காத விஷயத்தை தெளிவுபடுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவர் குரு. அவர் ஞானா குரு என்று சொல்றது. ஒரு சமய போதனையை தாரவர் சமய குரு. உலகியல் போதனையை தாரவர் வித்யா குரு. உலகியல் பாடங்களை கற்பிப்பவர் வித்யா குரு. தீட்சையை தருபவர் தீட்சா குரு. இங்க நாங்க சொல்லியிருப்பது அவர் ஞானா குருவாகவும் வருவார், தீட்சா குருவாகவும் வருவார். இந்த கேள்விக்குரியவர். இப்ப அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருபவர் என்று கேட்டா அது தீட்சா குரு என்றும் எழுதலாம், சரி. ஞானா குரு என்றும் எழுதலாம், சரி. சரியா? ரைட். அப்ப அதுல மயக்கம் தேவையில்லை. ஆனா கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எதை கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புள்ளி இலகுவாக கிடைக்கும். ரைட். அப்ப அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள். ஆகம முறையில் வழிபடப்படும் போது வைரவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பொறுத்த வரைக்கும் ஞான வைரவர். ஓகே. வேற விட சேத்திரபாலகர். ஓகே. வேற விடை. இப்ப வைரவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆகமம் சார்ந்த மரபிலையும். ஓகே. அப்ப
வைரவரை பொறுத்த வரைக்கும் ஆகமம் சார்ந்த மரபிலையும் வழிபடப்படுவார், ஆகமம் சாராத மரபிலையும் வழிபடப்படுவார். ஆகமம் சாராத மரபில வைரவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு, ஆகமம் சார்ந்த மரபிலையும் நிறைய பேர் இருக்கு. ஆகமம் சாரா மரபிலை பிரத்த பைரவர், சுடல பைரவர், மயான பைரவர், காட்டு பைரவர் இப்படிலாம் நிறைய பேர் சொல்றோம். ஏன்னா கங்க பைரவர், கபால பைரவர் இப்படிலாம் சொல்றோம். ஆகமம் சார்ந்த மரபிலையும் வைரவருக்கு நிறைய பேர்கள் சொல்லப்படுது. இப்ப உன்மத்த பைரவர், அசிதாங்க பைரவர், ஸ்வர்ண ஆகார்ஷண பைரவர், சரி இப்படி நிறைய பேர்கள் இருக்கு ஆகமம் சார்ந்த மரபிலை. ஆனா பொதுவா ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற வைரவர் ஞான பைரவர் என்று சொல்லப்படுவார். சரியோ, ஆகமம் சார்ந்த மரபிலையும் பிள்ளைகள் நிறைய பேர்கள் இருக்கு, 108க்கு மேல வைரவருக்கு இருக்கு. ஆகமம் சாரா மரபிலையும் பேர்கள் இருக்கு. ஆனா கோவில்கள்ல பொதுவாக பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற வைரவர் ஞான வைரவர் என்று சொல்லப்படுவார். அப்போ இன்னொரு விட வந்துச்சு சேத்திரபாலகர் என்று சொல்லி. சேத்திரபாலகர் என்றா என்னண்டா அது வைரவருக்குரிய ஒரு பொதுவான பெயர். சேத்திரம் என்றா கோவில், அந்த சேத்திரத்தை பரிபாலனம் செய்பவர், ஆலயத்தை பாதுகாப்பவர் என்று வைரவர் சொல்லப்படுகிறார், சேத்திரபாலகர். ஓகே, இங்க ஆலயத்தை பரிபாலிப்பவர் அல்லது ஆலயத்தை பாதுகாப்பவர் என்று வைரவருக்கு பேர் கேட்கல. ஆலயத்தை பாதுகாப்பவர் என்றோ ஆலயத்தை பரிபாலிப்பவரோ என்றதனால வைரவர் பெறுகின்ற பேர் என்னன்னு கேட்டா சேத்திரபாலகர். ஆனா ஆகம முறையில வழிபடுகின்ற பொழுது வைரவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்டா ஞான வைரவர் என்று அழைக்கப்படுகிறார். அது கோவில்கள்ல, இல்லாட்டி இந்த கேள்வி இப்படி மாத்தி கேட்கலாம், கோவில்களில் ஆகம முறைப்படி அமைந்த கோவில்களில் பொதுவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் வைரவர் மூர்த்தம் எது என்று கேட்டா ஞான வைரவர். சரியோ, அப்ப வைரவர் வேறு பேர்கள் என்று சொல்லிக்குள்ள வேறு பேர்கள் உங்களுக்கு எம்சிக்குள்ள இப்படி ஒரு கேள்வி வேறு பேர் தந்திருந்தா அதையும் சொல்லலாம். அசிதாங்க வைரவர் இருக்கார், உன்மத்த வைரவர் இருக்கார், படுக வைரவர் இருக்கிறார், ஸ்வர்ண ஆகார்ஷண வைரவர் இருக்கிறார். சரி, இப்படி நிறைய வைரவர்கள் 108க்கு மேல வைரவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அட்ட பைரவர் இருக்கிறாங்க. சரி, ஊரை காக்கிறதுனால வைரவருக்கு என்ன சார் பேர்? சேத்திர பாலகர். சேத்திர ஆலயத்தை பாதுகாப்பதனால சேத்திர பாலகர். சார் கால வைரவர். கால பைரவர். கால பைரவர் காசியில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற பைரவர் கால பைரவர், காசியில இருக்கிற. அப்ப ஆகம முறைப்படி வைரவர் கோயில்கள்ல பிரதிஷ்டை, ஆகம முறைப்படி கோயில்கள்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க வைரவருக்கு சேத்திரபாலகர்னு எழுதுனா சரியா பிள்ளையா? இல்ல, பிள்ளை. சேத்திரபாலகர்ன்றது பிள்ளை. ஏனென்றா சேத்திரபாலகர்ன்றது ஒரு குறியீட்டு பெயர், ஒரு காரண பெயர். என்ன காரணம்? அவர் கோவில்களை, ஆலயங்களை பாதுகாப்பவர் என்பதனால சேத்திரபாலகர். சேத்திரபாலகர் வடிவம் கிடையாது. சேத்திரபாலகர்ன்றது ஒரு மூர்த்தம் கிடையாது, ஒரு வடிவம் கிடையாது. வடிவம் ஞான பைரவர். ஞான பைரவர் வடிவம். சரியா? இப்போ கால பைரவர் கேள்வி வந்துச்சு. கால பைரவர் என்னண்டா காலங்களை கடந்து நிற்கக்கூடிய பைரவர் இந்த பெயர். இப்ப காசியில மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. சுஜீவன் மைக்க மியூட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். சோ கால பைரவர் ஏன் காசியில இருக்காருண்டா, காசியில காசி என்ன தலம்? காசி எப்படிப்பட்ட தலம்? அதாவது இரக்க முக்தி தரும் தலம் காசி. சரியா? இரக்க முக்தி தரும் தலம் காசி. நினைக்க முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. நினைக்க முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை, இரக்க முக்தி தரும் தலம் காசி. அதனாலதான் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா காசியில போய் இறந்தா முக்தி என்று சொல்லி எல்லாரும் காசிக்கு போறது. காசியில போய் கடைசி இந்த வயசு போனாக்கள் எல்லாம் காசிக்கு போறது, காசி யாத்திரை போறோம்னு சொல்லுவாங்க. காசி யாத்திரை போறது, காசிக்கு போறோம் என்று சொல்லி அதெல்லாம் என்ன சொல்றது, அங்க போய் இறந்தா கடைசி காலத்தை போய் காசியில கழிச்சு காசியில இறந்தா முக்தி என்று சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. சரியோ? ஆனா அந்த முத்தித்தலம் என்பது என்னன்னா அந்த காசியில அங்கு இறைவன் அந்த அங்க இறக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு எல்லாம் நேரடியாக சிவபெருமானை மோட்சம் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நான் கடவுள் என்ற படம் எல்லாம் வந்துச்சு. இப்ப நான் கடவுள் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதே தியரி தானே என்ன? அப்ப அதே தியரியில வருது. சரியா? அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த அகோரிகள் என்று சொல்றவங்க எல்லாம் அதே தான். அங்க இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்கு இறந்தவர்களுடைய காதுல போய் சிவபஞ்சாட்சரம் சொல்றாங்க. சொன்னா அந்த ஆன்மா நேரடியா முத்தி அடையும், மோட்சம் அடையும், பிறவியற்ற நிலைக்கு போகும். இப்படி எல்லாம் கூட அங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலேயே காசியில இப்ப பார்த்தாலும், வாரணாசி கரையில இப்ப பார்த்தாலும் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கு. சரி, அந்த சாம்பலத்தான் அள்ளி இவர்கள் அகோரிகள் உடம்புல பூசிக்கொள்வாங்க. அதே மாதிரி தண்ணியில பிடிச்சி ஓடுற கங்கையில,
அந்த கங்கை நதியில பிடிச்சி பொடியெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க, ஜலசமாதி என்று சொல்லி சொல்றது. அது அப்படியே தண்ணியிலேயே அது அப்படியே ஓடியெல்லாம் தெரியும். அப்படியெல்லாம் இந்த காசி எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கும். அந்த காசியில இருக்கக்கூடிய பைரவர் தான் கால பைரவர். அப்ப அவர் அந்த மரணம்ன்றது காலன், அந்த காலனுக்கு மேலானவர், காலனுக்கே காலனாக இருக்கக்கூடியவர், காலகாலன் என்றெல்லாம் காரணம் அவர் கால பைரவராக இருக்கிறார். அவர் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பைரவர், இப்படி எல்லாம் அவரை கொஞ்சம் சொல்லுவாங்க. சரியோ, ரைட். அப்ப இது எங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸுக்குள்ள போயிடும். சும்மா நீங்க கேட்டதுக்காக ஒரு விளக்கம் தந்திருக்கேன். ரைட். ஸோ 36வது வினாக்கு போற பிள்ளைகள், சித்ரா பௌர்ணமி வழிபாடுகள்ல ஆலயங்கள்ல நடைபெறக்கூடிய சித்ரா பௌர்ணமி வழிபாடுகள் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகள் 2 கேட்கப்பட்டிருக்கு. என்ன? சித்திரை தான தர்மம் செய்தல் சார். சித்திரை கஞ்சி யந்திர பூஜை, ஓகே, சித்திரை கஞ்சி, தான தர்மம் யந்திர பூஜை, தான தர்மம், யந்திர பூஜை, யந்- ஓகே. இன்னொன்று சித்திர புத்திரனார் கதை கதை படித்தல். வெரி குட். சித்திரபுத்திர நாயனாருடைய கதை படித்தல். அந்த சித்திரபுத்திர நாயனார் வழிபாட்டு என்னமா சித்திரகாஞ்சி. ஓகே, இதுல பாருங்க, இந்த சித்திரபுத்திர நாயனார் கதை படித்தல், சித்திரபுத்திர நாயனாருடைய வழிபாட்டுக்குள்ளதான் அந்த யந்திர பூஜை வரும், தான தர்மம் எல்லாம் வரும். சரியோ? அப்ப நீங்க நோமலா சித்திரபுத்திர நாயனாருடைய கதை படித்தல் என்றையும் சொல்லி சித்திரை கஞ்சி வழங்குதல் சொன்னாலே போதும். சரியா? அதுக்குள்ள நீங்க ஆக டீப்பா போக வேண்டிய விஷயம் இல்லை. மற்ற 2 தான் கேட்டிருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு, யந்திர பூஜை, தான தர்மம் செய்தல், என்ன அதுகளை நீங்க சொல்லிக்கொண்டு போகலாம். ரைட், ஓகே. அப்ப சித்திரபுத்திர நாயனாருடைய கதை படித்தல், சித்திரை கஞ்சி வழங்குதல் என்பன சித்ரா பௌர்ணமி வழிபாடு இடம்பெறும். இந்த சித்ரா பௌர்ணமியில இன்னும் ஒரு விஷயம் நடக்கும் கோயில்ல, இன்னும் ஒரு வழிபாடு நடக்கும். என்ன வழிபாடு? சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கோயில்களை இன்னும் ஒரு வழிபாடு நடக்கும். தர்ப்பணம் செய்தல். தர்ப்பணம் செய்தல். வெரி குட். யாருக்குரிய தர்ப்பணம்? இறந்த தாய்மார்களுக்கு. இறந்த தாய்க்குரிய தர்ப்பணம் செய்கின்ற நாள் சித்ரா பௌர்ணமி. அப்ப அதை நாங்க இதுல எழுதுனா பிள்ளையா சரியா? இல்ல. அதை இதுக்குள்ள எழுதுனா சரியா பிள்ளையா? சரி, எழுது. பிள்ளை சார், எண்டையில வழிபாடுகள் தான் கேட்டிருக்காங்க சார். ரைட். அப்ப அது வழிபாடு இல்லையா? இறந்த தாய்க்குரிய விரதம் இருத்தல், இறந்த தாயை நோக்கி வழிபாடு செய்தல், அது வழிபாடு இல்லையா? அது முக்கிய நிகழ்வுகளுக்கு அடங்காது. அது முக்கிய நிகழ்வு. இறந்த தாய்க்குரிய கிரியை செய்யற நாள் சித்ரா பௌர்ணமி, அது முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்ப சித்ரா கேள்வி சித்ரா பௌர்ணமி வழிபாடுகளில் இடம்பெறும் முக்கிய நிகழ்வு. இப்ப சித்திரபுத்திர நாயனாரையோ இல்லாட்டி இந்த பூர்வ கிரியைகளோ என்று சொல்லி கேட்கல. பூர்வக்கிரியை இப்ப இறந்தவர்களுக்கு செய்யறது அபரக்கிரியை. இப்ப நீங்க அப்படி யோசிக்காங்க, அபரக்கிரியை தானே. இப்ப கோயில்ல, இப்ப ஒரு சிவன் கோயில்ல என்ன செய்யறாங்க, ஒரு பக்கம் சித்திரபுத்திர நாயனார கதை படிக்கப்படும், இன்னொரு பக்கம் சித்திரகஞ்சி வழங்கப்படும். அதே சிவன் கோயில்ல சிவபெருமானுக்கான தர்ப்பணம் எல்லாம் யாருக்கு செய்யறது? தர்ப்பணங்கள் யாருக்கு, எந்த கடவுளுக்குரிய தர்ப்பணம் எல்லாம்? எங்களுடைய சைவ மரபுல சிவனுக்குரியது. வைணவ மரபுல விஷ்ணுவுக்கு செய்வார்கள். வைணவ மரபுல விஷ்ணுவுக்கு செய்வார்கள். நாங்கள் இலங்கையில் சிவமரபு. அப்ப சிவமரபுல சிவனுக்கு தான் தர்ப்பணங்கள் எல்லாம். அப்ப சிவபெருமானுடைய அந்த சிவன் கோயில்ல தர்ப்பணம் செய்கிற நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி தானங்கள் செய்கிற நிகழ்வு நடக்கும். மோட்ச அர்ச்சனைகள் செய்கிற நிகழ்வுகள் நடக்கும். அப்ப இதெல்லாம் தர்ப்பண வழிபாட்டுக்குள்ள வந்துடும். இது ஆலயத்துல நடக்கும். இது அபரக்கிரியா இருந்தாலும் ஆலயத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு. சோ அதையும் நீங்கள் எழுதலாம், பிழை கிடையாது. சரியா? இப்ப அதான் நினைப்பு, நீங்க இதுக்குள்ளதான் ஒரு லிமிட்டுக்குள்ளான் என்று எழுதணும் யோசிக்காங்க. எழுத சித்ரா பௌர்ணமி என்றா அதை கொண்டு வாங்க, அதையும் எழுதலாம். சோ சித்திரபுத்திர நாயனார் கதை படித்தல். சொல்லுங்க முகேஷ். இப்ப அபரக்கிரியைனா இறப்பின் பின் செய்யப்படும் கிரியை தானே சார்? அபரக்கிரியை இறப்பின் பின் செய்யப்படுவது சார். அப்படின்னா அந்த மாசி மகம் அதெல்லாம் வந்து அபரக்கிரியைகளுக்கு அடங்குமா சார்? பூர்வ மாசி மகம் இல்ல, மாசிகம். மாசி மகம்ண்டா என்ன? மாசி மகம் என்ன? மாசி மாதத்துல மக நட்சத்திரம். மாசி மாதத்துல வார மக நட்சத்திரம் மாசி மகம். அம்மன் கோயில்கள் எல்லாம் விசேஷமா இருக்கு மண்டைக்கு. என்ன எங்கட மாத்துல முத்துமாரியம்மன் கோயில் தேரெல்லாம் நடக்கிறது மாசி மகத்துல. ரைட். இந்த மாசிகம் என்று சொல்றது, இப்ப தம்பி கேட்ட மாதிரி அபரக்கிரியை, அது இறப்புக்கு பிந்தியதுதான். அது எப்படி என்று சொன்னா, ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகின்ற திதியை தான் நாங்க மாசிகம் என்று சொல்லுவோம். ஒருவர் இறந்து 1ஆம் ஆண்டு அந்த ஆண்டு திவசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் இறந்த திதியில செய்யறதுதான் மாசிகம் என்று சொல்றது. இங்க நாங்க வார என்னன்னு சொன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுகளில் இடம்பெறும் முக்கிய நிகழ்வு தான் கேள்வி. இப்ப பூர்வக்கிரியன்னு கேட்கல, கோவிலன்னு கேட்கல, இல்லாட்டி சித்திரபுத்திர நாயனாரோட தொடர்புடைய வழிபாடுன்னு சொல்லியும் சொல்லல. சரியா?
கொமனா கேட்டிருக்கோம் சித்ரா பௌர்ணமி வழிபாடுகள் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகள் 2. ஸோ நான் இங்க விட உங்களுக்கு தந்திருக்கிறது அதுதான், அந்த 2ஐயும் தான் தந்திருக்கேன். பட் இதுவும் தரும் என்று சொல்றேன். என்னண்டா இதுவும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு வழிபாடு. ஆலயத்துல சிவனுக்கு தான் நாங்க அர்ச்சனை செய்வோம். இப்ப ஏனைய அபர கிரியைகள், இப்ப நீங்க தம்பி கேட்டான் மாசிகத்தை ஏன் இதுக்குள்ள எழுதலாதுண்டா, மாசிகம் இறந்தவருடைய வீட்டிலோ அல்லது நதிக்கரையிலோ அல்லது அந்த இறந்தவருக்கு அந்த பிண்டங்கள் பிடித்து செய்யப்படுற வழிபாடு. அது இதுக்குள்ள சொல்லலாது. ஏகோதிட்டத்தை இதுக்குள்ள சொல்லலாது. அந்திரட்டியை சொல்லலாது. என்ன சவண்டீகரணத்தை சொல்லலாது. சவண்டீகரணம் என்ன? சபிண்டீகரணம் என்ன? பாஸ்பேப்பர்ல வந்திருக்கு கேள்வி. சபிண்டீகரணம் என்ன? ஒருவர் இறந்த ஓராண்டு முடிவில் செய்யப்படும் இல்ல இல்ல, அது ஆண்டு திவசம். ஒருவர் இறந்து ஓராண்டு முடிவில் செய்யப்படுவது ஆண்டு திவசம். சபிண்டீகரணம் சரி. இந்த பிண்டம் பிடிச்சு வைக்கிற பார்த்திருப்பீங்க, படங்கள்ல நேர்லயும் பார்த்திருப்பீங்க, படங்கள்ல பார்த்திருப்பீங்க. உருண்டைகள் பிடிச்சு வச்சு எள்ளு தண்ணி எல்லாம் விடுவாங்க, பார்த்திருக்கீங்களானே பிண்டம் பிடிக்கிறது. ஓ சார். அந்த பிண்டம் எல்லாம் பிடிச்ச பிறகு 21 பிண்டம் பிடிப்பாங்க, இல்லாட்டி 4 பிண்டம் பிடிப்பாங்க. முதலாம் ஆண்டுண்டா 21 அந்திரட்டி செய்யக்குள்ள 21 பிண்டம் பிடிப்பாங்க. அதுக்கு பிறகுண்டா 4 பிண்டம் வைப்பாங்க. இந்த பிண்டம் எல்லாம் பிடிச்சு வைத்த பிறகு என்ன செய்வாங்க, கடைசியா எல்லா பிண்டங்களையும் ஒண்டா சேர்ப்பாங்க, எல்லா உருண்டைகளையும் ஒண்டா சேர்ப்பார்கள். இதைத்தான் சபிண்டீகரணம் என்று சொல்றது. அதாவது நம்மட இறந்தவருடைய ஆத்மாவை பிதிர்களோடு சேர்க்கிற நிகழ்வு. இறந்தவருடைய ஆத்மாவை, எங்களோட உறவினர் இறந்திருந்தா அந்த ஆத்மாவை அவருக்கு முதல் இறந்த பிதிர்கள் இருக்காங்க, அந்த பிதிர்களோடு இணைக்கிற நிகழ்வைத்தான் சபிண்டீகரணம் என்று சொல்றது. ரைட். அப்ப இந்த நிகழ்வைத்தான் சபிண்டீகரணம் என்று சொல்றது. இறந்தவருடைய ஆத்மாவை பிதிர்களோடு இணைக்கின்ற நிகழ்வு. அப்ப இதுகளை கொண்டு நாங்க ஆலய வழிபாட்டுக்குள்ள சொல்லலாம். ஏன்னா இது அபரக்கிரியை தனியே நடக்கும், அது தனி செக்ஷன், அது வேறு இடத்துக்குள்ள நடக்கும். இது கோவில்ல விரதம் இருத்தல், சித்ரா பௌர்ணமி விரதம் இருத்தல், ஆடி அமாவாசை விரதம் இருத்தல். அப்ப விரதம்ன்றதுங்க இறைவனுக்கா பிதிருக்கா? இறைவனுக்கு. அப்ப அது ஆலய வழிபாட்டுல கொண்டு நீங்க எழுதலாம். சரியோ? ஆலய வழிபாட்டுகளை கொண்டு இந்த விரதங்களை எழுதி கொள்ள முடியும். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, 37வது கேள்வி. 37வது கேள்வி, வானவன் மாதவி ஈச்சரம் யாரால் எங்கே அமைக்கப்பட்டது? வானவன் மாதேவி ஈச்சரம் யாரால் எங்கே அமைக்கப்பட்டது? இப்படி ஒரு கேள்வி வரைக்குள்ள கவனிக்கோணும். 2 கேள்வி இதற்குள்ள இருக்கு. 2 கேள்வி, ஒன்று யாரால், 2வது எங்கே. சோ 2ம் நம்ம கொடுத்தே ஆகும். சில பேர் என்ன செய்யறது, அந்த எங்கேன்றதை மறந்துடுறது, யாரால் அமைக்கப்பட்டதுன்னு விடையளிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி யாரால்ன்றதை மறந்துட்டு எங்கேன்றதுக்கு விடையளிட்டு போயிடுவாங்க. சோ இது மயக்கக்கூடிய கேள்வி. அப்ப இந்த 2 மார்க்ஸ் வர இடங்கள்ல இல்லாட்டி பின்னுக்கு எங்களுடைய ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல கூட மார்க்ஸை நாங்கள் இழக்கிறதுக்கு இந்த சொற்கள் நாங்கள் தவற விடுறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதனால தெளிவா பார்த்து கொள்ளுங்க. அப்ப வினாவுக்கு கூட சொல்லுங்க. அப்போ வானவன் மாதவி ஈச்சரம் யாரால் எங்கே அமைக்கப்பட்டது? சோழர்களால் புலனறுவையில். சோழர்களால் புலனறுவையில். ஓகே. ராஜராஜேந்திர சோழனால் புலனறுவையில். ராஜராஜேந்திர சோழனால் புலனறுவையில். ஓகே. வேற விட ராஜராஜ சோழனால் புலனறுவையில். ராஜராஜ சோழனால் புலனறுவையில். ஓகே. வேற விட சோழன்ட்டு மனைவி ஞாபகமா புலனறுவையில் அமைக்கப்பட்டது. யாருடைய மனைவிய பெண்? யாருடைய மனைவி? ராஜராஜ சோழனுடைய மனைவி. ஓகே ரைட். சோ நாங்க விடைக்குள்ள வருவோம். என்னன்னா சொல்லுங்க, தாயிட நினைவு. யாருடைய தாய் நினைவு? தாயின் தாய் நினைவு. ராஜராஜேந்திரன் சோழன் தாய் நினைவாக. ராஜராஜேந்திர சோழனுடைய தாயின் நினைவாக. சரி, ஓகே. நாங்க விடைக்குள்ள வருவோம். என்னண்டா முதலாவது சோழர்களால் புலனறுவையில் என்ற கேள்விக்கு 1 மார்க்ஸ் தான் கொடுக்கலாம். ஏன் சொல்லுங்க, சோழர் என்று சொல்லக்குள்ள குலோத்துங்க சோழனும் வருவான், ராஜராஜ சோழன் வருவான், அனவாய சோழன் வருவான், ஆதித்த கரிகாலன் வருவான், என்ன கரிகாட்சோழன் வருவான், ராஜேந்திர சோழன் வருவான். ஸோ எத்தனையோ சோழர்கள் வருவாங்க. சோழர் என்று சொன்னா அவங்க கிறிஸ்துவுக்கு முதல் சங்க காலம் என்று தமிழ்ல படிச்சிருப்பீங்க. சங்க காலத்துல இருந்து எங்களுடைய சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கிறீங்க. ஸோ அந்த சங்க காலத்துல இருந்து இங்க 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. அப்ப சோழர்களால் என்று பொதுவா போட்டா அது விடை மார்க்ஸ் வராது, புள்ளிக்கு வராது. புலனறுவையில் என்றது சரி, புலனறுவையில் என்ற சரி. இப்ப இலங்கையில் என்று போட்டா கூட அது பிரச்சனையா போயிடும். ஏன்னா இலங்கை என்பது ஒரு பெருநிலப்பரப்பு. அப்ப இலங்கையில எங்க, சோ புலனறுவை, அது புலனறுவை என்று போட்டா சரி. அப்ப சோழர்களால் என்றது பிள்ளை. இன்னொரு விட வந்துச்சு ராஜராஜேந்திர சோழனாள் என்று சொல்லி.
ராஜேந்திர சோழன் என்று நாங்களா ஒரு எழுத்த கூட்டினா கூட எங்களுக்கு மார்க்ஸ் வராது. ஏனென்றா அந்த பெயர் இன்னொரு அரசனுக்குரியதாக கூட இருக்கலாம். இப்ப ராஜேந்திர சோழன் என்று சொல்றது பிழை, அது பொருத்தம் இல்லை. சரி, ராஜராஜ சோழனின் மனைவியின் பெயரால் அமைக்கப்பட்டது என்று கேட்டா இப்ப கேள்வி யாருடைய பெயரால் அமைக்கப்பட்டது என்று கேள்வி இல்லை, யாரால் கட்டப்பட்டது, எங்க கட்டப்பட்டது, இதுதான் கேள்வி. அப்ப யாரால் கட்டப்பட்டது என்று சொன்னா நோர்த் சென்ட்ரல் இருந்து வடமத்திய மாகாணம். அப்ப நோர்த் சென்ட்ரல் மாகாணத்தை போட்டா அந்த வடமத்திய மாகாணத்துல என்னென்ன மாவட்டம் வரப்போகுது, வடமத்திய மாகாணத்துல என்னென்ன மாவட்டங்கள் வரும், அப்ப அதுல ஒரு குழப்பம் வரும். அதனால மாகாணங்கள் எல்லாம் அப்படி கொடுக்க முடியாது, நாங்கள் நேரடியாக இடத்தை கொடுக்கணும், புலனறுவை என்று கொடுத்தே ஆகும். சரியோ, ரைட். அப்ப யாரால கட்டப்பட்டது என்றால் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. நீங்க ராஜராஜன் மனைவியின் பெயரால் கட்டப்பட்டது என்று சொன்னா என்ன, ராஜேந்திர சோழன் தன் தாயின் நினைவாக கட்டினு சொன்னா என்ன, அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. யாரால் என்று கேட்டா யார் கட்டுவித்தவர். சோ ராஜேந்திர சோழன். எங்கே கட்டப்பட்டது, புலனறுவையில் கட்டப்பட்டது, இவ்வளவுதான். சோ ராஜேந்திர சோழனால் புலனறுவையில் கட்டப்பட்டது. இப்ப இதுல பாருங்க, நீங்க இப்ப ராஜராஜனின் மனைவியின் நினைவாக கட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு விட கொடுக்குறீங்க. இப்ப அது எங்களுக்கு ஒரு தேவையில்லாத விட, என்னன்னா கேள்விக்கு அது இப்ப தேவையில்லை. இப்ப நம்ம அது கொடுக்கக்குள்ள இந்த ராஜராஜ சோழன்றதுக்கு பதிலா மாறி ராஜேந்திர சோழனின் மனைவி என்ற வசனம் போட்டுட்டாங்க. இல்லாட்டி ராஜராஜனால் தன் மனைவி நினைவாக கட்டப்பட்ட விடைய வந்துட்டாங்க. அங்க அநியாயமாக ஒரு பிழை எங்களுக்கு வந்து. அதனாலதான் நாங்க கேள்விக்கு அளவாக விடை எழுத பழகி கொள்ளணும். கேட்கிற கேள்வியை வாசித்து விளங்கி விடை எழுதி கொள்ளணும். அதுக்கு மேல நாங்க எழுத போயக்குள்ள நாங்களே என்ன சொல்றது, எங்கட பிடி கொடுக்குற மாதிரி போயிடும், எங்களுடைய கேள்வியை நாங்களே பிடி கொடுத்த மாதிரி போயிடும். அதனால கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. கவனித்து நீங்க விடை எழுதுனீங்கன்னா உங்களால சரியான விடையை எழுத முடியும், நல்ல புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். ஸோ நாங்கள் இன்றைக்கு 9:30 10:30 சொல்லியிருந்தேன். இப்போ நேரம் சரியா 10:40. ஸோ இடையில எங்களுக்கு 2-3 டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு போனதுனால நாங்கள் ஒரு மேலதிகமாக ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்வி இன்றைக்கு பார்த்துருக்கோம். பழமையாக அப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு வரோம். 5 கேள்வி 6 கேள்வி, சில நேரங்களில் 10 கேள்வி. கொஞ்சம் பேசின கேள்வினா டக்குன்னு போகும், இல்லாட்டி இப்படித்தான் எங்களோட கேள்விகள் வந்து கொண்டு போகும். ஸோ தனியாக ஒரு கேள்வியோட படித்து நாங்கள் விடை எழுதி கொண்டு போக முடியாது, மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஒரு கேள்வியோடு தொடர்புடைய ஏனைய கேள்விகள், ஏனைய விடைகள் என்று அது ஒரு சரம் மாதிரி, ஒரு பூமாலையை எப்படி நாங்கள் கட்டி கொண்டு வரோமோ, எப்படி ஒரு முத்து மாலையை கோத்துட்டு வரோமோ, அதே மாதிரி கேள்வி விடைகளை நாங்கள் ரெண்டமாக பேசிக்கொள்ள பழகணும், ரெண்டமாக எடுத்து படிக்க பழகணும். 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். இல்லாட்டி வீட்டில் கூட நீங்களாவே உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டு படிக்கலாம். இப்படி எதுவும் படிச்சிங்கன்னு சொன்னால், இந்த பேப்பர்ஸ் எடுத்து இப்படியான மெத்தடுகள் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிலிருந்து நிறைய பிரயோசனமாக கிடைக்கும். ஸோ நான் கூட இந்த நிறைய ஆன்லைன் எக்ஸாம் நிறைய போட்டிருந்தேன் நான். ஸோ அது நிறைய பேர் செய்திருந்தேன், நீங்கள் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு அதில் டிஸ்கஷன் எல்லாம் யூடியூப்பில் வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். சேனல் இருக்குது, எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபேஸ்புக் மூலமாக தான் இந்த லிங்க் எல்லாம் அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் போனீங்கன்னா எங்களோட சேனல் லிங்க் இருக்குது. சேனல் லிங்க்ல வந்துட்டீங்கன்னா யூடியூப் வீடியோக்களோ இல்லாட்டி ஆன்லைன் எக்ஸாம் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம், கிளாஸஸ் பற்றியும் தெரிஞ்சு கொள்ளலாம். தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் தொடர்ந்து கொண்டு போவோம். ரைட். ஸோ அது வரைக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால், இன்னொரு நேரம் தோதாக இருந்தால், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக நான் இன்னொரு கிளாஸ் ஒன்று செய்வேன். ஸோ அதிலையும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். ரைட். ஸோ அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி. இந்த புது வருடம் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான வருடமாக இருக்கணும், நல்ல வருடமாக இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லி விடைபெற்று கொள்கிறேன். ரைட். என்னுடைய நம்பர் முதலில் தந்த நான் திரும்பி முருகா டிஎம் இதில் போன குரூப்பில் மெசேஜ் போட்டு வரேன். தேவையானவர்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணக்குள்ள உங்களோட பெயர், எந்த ஸ்கூல், எந்த இடம் என்றதை போட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you, sir. God bless you. Okay, God bless you. Thank you, sir. God bless you, sir. Okay, ma. Okay, thank you. Bye, sir. Okay, ma. Bye, bye. Thank bye. you, sir. Okay, okay. Thank you, sir. Okay, ma. Okay. Thank- Okay, thank you.